Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம பிசிக்ஸ்ல யூனிட் 13 நியூக்ளியாயில இருந்து மாஸ் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி பத்தி பார்க்க போறோம். இந்த கான்செப்டை ரொம்ப சுலபமா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு வாழ்க்கையில மறக்காத அளவுக்கு கத்துக்கலாம். வாங்க சரி ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம எல்லார் வீட்லயும் ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். அந்த சின்ன பாக்ஸ் அது எப்படி தீய பார்க்காம வெறும் புகைய மட்டும் வச்சு அலாரம் அடிக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கும், அப்புறம் ஒரு லைட் சென்சார் மாதிரி ஏதோ இருக்கும்னு நினைச்சேன். புகை வந்தா அந்த லைட்டை பிளாக் பண்ணிடும், அதனால அலாரம் அடிக்கும். அப்படிதானே? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்மோக் டிடெக்டருக்குள்ளேயும் அமெரிசியம் 241 அப்படின்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம், என்னது? ஆமா, அதுல இருந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியர் ப்ராசஸ் தான் அந்த அலார்மை கண்ட்ரோல் பண்ணுது. அடா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரேடியோ ஆக்டிவ் பொருளா? அப்போ அது டேஞ்சரஸ் இல்லையா? இவ்வளவு நாள் இது தெரியாமையே அதுக்கு கீழே தான் தூங்கிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல தான் இருக்கும். அதுல இருந்து வர ஆல்பா பார்ட்டிகிள்ஸ்க்கு ஒரு பேப்பரை கூட தாண்டுற சக்தி கிடையாது. அதனால அது ரொம்ப சேஃப் தான். ஆனா அசல் கேள்வி என்னன்னா, ஒரு சின்ன நியூக்ளியஸ்குள்ள இருந்து எப்படி இவ்ளோ எனர்ஜி வருது? சில நியூக்ளியஸ் ஏன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, சிலது ஏன் அமெரிக்கம் மாதிரி இப்படி பார்ட்டிகிள்ஸை வெளியே தள்ளுது? இது எல்லாத்துக்கும் பதில் நாம இன்னைக்கு பார்க்க போற பைண்டிங் எனர்ஜில தான் இருக்கு. ஓ, ஓகே, இப்போ புரியுது. நம்மள சுத்தி இருக்கிற ஒரு சின்ன டிவைஸ்குள்ளேயே இவ்ளோ பெரிய பிசிக்ஸ் ஒளிஞ்சிருக்கா? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நியூக்ளியஸை உருவாக்க புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்னா சேரும்போது கொஞ்சம் மாஸ் காணாம போயிடும். மேஸ் காணாம போகுதா? ஆமா, அந்த காணாம போன மாஸ் தான் எனர்ஜியா மாறி அந்த நியூக்ளியஸை ஒரு பசை மாதிரி பிரியாம புடிச்சு வச்சிருக்கு. இந்த காணாம போன மாஸ்க்கு பேரு தான் மாஸ் டிஃபெக்ட். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அது எப்படி சாத்தியம்? நாம கெமிஸ்ட்ரியில லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படிச்சிருக்கோமே. மாஸ் கேன் நீதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட்னு. நீங்க சொல்றது அந்த லாவையே தப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கே. ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இந்த டாபிக்ல வர முதல் முக்கியமான சந்தேகம். இத புரிஞ்சுக்க நாம ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலஜி வச்சு பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட தனித்தனியா 6 புரோட்டான்ஸும் 6 நியூட்ரான்ஸும் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. இதுதான் உங்க கையில இருக்கிற ரா மெட்டீரியல். சொல்லப்போனா ஒரு 1000 ரூபாய் கேஷ். சரி, என்கிட்ட 1000 ரூபாய் கேஷ் இருக்கு. இப்போ நீங்க இந்த 12 பார்ட்டிகிள்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு கார்பன் 12 நியூக்ளியஸா, அதாவது ஒரு பிசினஸா மாத்துறீங்க. அந்த பிசினஸ் இப்போ ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த பிசினஸோட மொத்த மதிப்பை பார்த்தா அது 990 ரூபாயா தான் இருக்கு. என்னது, 10 ரூபாய் குறைஞ்சிடுச்சே? மீதி 10 ரூபாய் எங்க போச்சு? யாராவது திருடிட்டாங்களா? யாரும் திருடல. அந்த 10 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எனர்ஜி. இன்வெஸ்ட்மெண்ட் எனர்ஜி? ஆமா, அதாவது அந்த பிசினஸ ஸ்டேபிளா உருவாக்கவும் அதை தொடர்ந்து நடத்தவும் செலவான எனர்ஜி. அந்த எனர்ஜி இப்போ அந்த பிசினஸோட ஸ்ட்ரக்சர்ல லாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிசினஸ உடைச்சு திரும்பவும் 1000 ரூபாய் கேஷ் ஆக்கணும்னா நீங்க வெளியில இருந்து அந்த 10 ரூபாய திரும்ப கொடுத்தே ஆகணும். ஓ, அப்போ மாஸ் குறையறது ஒரு கெட்ட விஷயம் இல்ல, அது ஸ்டெபிலிட்டிக்காக கொடுக்கிற விலை மாதிரி. அந்த குறைந்த மாஸ் தான் எனர்ஜியா மாறி அந்த சிஸ்டமை ஒன்னா பிடிச்சு வைக்குது. இப்ப புரியுது. யூ காட் இட். அந்த லாக் ஆன எனர்ஜிக்கு பேரு தான் பைண்டிங் எனர்ஜி. அதனால தான் a nucleus is always lighter than the sum of its parts. இப்போ NCERT புக் இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, NCERT புக்ல இருந்து படிக்கிறார். The difference in mass of a nucleus and its constituents, delta M, is called the mass defect. The energy EB is called the binding energy of the nucleus. EB is equal to delta MC square. பர்ஃபெக்ட். இதுல அந்த சி ஸ்கொயர் வருது, அது உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, ஐன்ஸ்டைனோட E is equal to MC square equation. எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட உலக புகழ்பெற்ற ஈக்குவேஷன். மாஸும் எனர்ஜியும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. மாஸ எனர்ஜியா மாத்தலான்னு சொல்ற ஈக்குவேஷன். ஆமா. ஆனா இந்த டெல்டா எம் வச்சு பைண்டிங் எனர்ஜியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேட் பண்றது? குட் கொஸ்டின். 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, முதல்ல ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கிற எல்லா புரோட்டான்ஸோட மாஸையும் எல்லா நியூட்ரான்ஸோட மாஸையும் தனித்தனியா ஆட் பண்ணணும். ஓகே. இதுதான் நம்ம கணக்கு போடுற மாஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் மாஸ். ஸ்டெப் 2,
அப்புறம் அந்த நியூக்ளியஸோட உண்மையான மாஸ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா மெஷர் பண்ணுவாங்க. இது ஆக்சுவல் மாஸ். சரி. ஸ்டெப் 3. இந்த எக்ஸ்பெக்டட் மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸ கழிச்சா வரது தான் மாஸ் டிஃபெக்ட், அதாவது டெல்டா எம். ஃபார்முலாவா சொன்னா டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு ZMP பிளஸ் NMN இல்லைன்னா M. ஓகே. ஸ்டெப் 4. இந்த மாஸ் டிஃபெக்ட டெல்டா எம் எனர்ஜியா மாத்தணும். அதுக்கு நாம E இஸ் ஈக்குவல் டு MC² பயன்படுத்தலாம். ஆனா எக்ஸாம்ல கால்குலேஷனை சுலபமாக்க அட்டாமிக் மாஸ் யூனிட் யூல இருக்கிற டெல்டா எம் 931.5ஆல பெருக்கினா போதும், நமக்கு பைண்டிங் எனர்ஜி BE மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ், அதாவது MEV யூனிட்ல கிடைச்சிடும். ஏன் 931.5? அது என்ன மேஜிக் நம்பரா? நல்ல கேள்வி. அது மேஜிக் நம்பர் இல்ல, ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது 1U எவ்வளவு எனர்ஜிக்கு சமம்னு E இஸ் ஈக்குவல் டு MC² வச்சு கால்குலேட் பண்ணினா அது கிட்டத்தட்ட 931.5 MeVக்கு சமமா இருக்கும். சுலபமாயிடும். ஓகே, இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஆக்சிஜன் 16 நியூக்ளியஸ்க்கு பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் கால்குலேட் பண்ணலாம். சரி, பண்ணலாம். அதுல 8 புரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஆமா. ஸ்டெப் 1 படி நாம முதல்ல எக்ஸ்பெக்டட் மாஸை கண்டுபிடிக்கணும். Exactly. Mass of 8 protons plus mass of 8 neutrons add பண்ணா நமக்கு 16.12744 U வருது. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாஸ். சரி. ஆனா O16 நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல மெஷர் பண்ணது 15.99053 U தான் இருக்கு. ஓ, இங்கேயும் மாஸ் குறைஞ்சிருக்கு. ஆமா, அப்போ மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோ? மாஸ் டிஃபெக்ட் டெல்டா எம் வந்து 16.12744 யூவும் 15.99053 யூவும் இதை மைனஸ் பண்ணா 0.13691 யூ வருது. இதுதான் காணாம போன மாஸ். பெர்ஃபெக்ட். இப்போ இத எனர்ஜியா மாத்தலாம். பைண்டிங் எனர்ஜி EB is equal to 0.13691 U into 931.5 MeV. ஓகே. இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிட்டத்தட்ட 127.5 MeV கிடைக்கும். இதுதான் ஆக்சிஜன் 16 நியூக்ளியஸ ஒன்னா பிடிச்சு வைக்கிற மொத்த க்ளூ எனர்ஜி. 127.5 MeV. அது எவ்வளவு பெரிய எனர்ஜி? சும்மா ஒரு நம்பரா இருக்கு. அதோட அளவு எனக்கு புரியல. பிரில்லியன்ட் கொஸ்டின். நாம ஒரு பாஸ்பரை பத்த வைக்கும்போது வர எனர்ஜி, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வர எனர்ஜி, வெறும் சில எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தான். ஈவில தான் சொல்லுவோம். ஆமா. ஆனா இங்க நாம ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ்குள்ள 127.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ். அதாவது மில்லியன் கணக்கான எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை விட மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன். வாவ், அப்போ இது பயங்கரமான எனர்ஜி. அப்போ ஆக்சிஜன் ரொம்ப ஸ்டேபிளான எலிமெண்டா? ஒரு நியூக்ளியஸ் எவ்ளோ ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்க நாம மொத்த பைண்டிங் எனர்ஜியை பார்க்க கூடாது. அப்போ எதை பார்க்கணும்? நாம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானை பார்க்கணும். ஓ, அதாவது அந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒவ்வொரு புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சராசரியா எவ்வளவு க்ளூ எனர்ஜி இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிஜனுக்கு நாம கண்டுபிடிச்ச 127.5 MeVய 16 நியூக்ளியான்ஸால வகுக்கணும். சரி, 127.5 டிவைடட் பை 16. ஆமா, அது கிட்டத்தட்ட 7.97 MeV per நியூக்ளியான். இந்த வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கோ நியூக்ளியஸ் அவ்வளவு ஸ்டேபிள். ஓ, அப்போ பர் பர்சன் இன்கம் மாதிரி பர் நியூக்ளியான் எனர்ஜி தான் ஸ்டெபிலிட்டியை சொல்லும். இப்போ கனெக்ஷன் புரியுது. எக்ஸாக்ட்லி. இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கான்செப்ட் தான் அடுத்த டாபிக் ஆன நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன்ல எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன். சரி, இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கிற சில தப்பான புரிதல்களை சரி பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். ஆமா, சொல்லுங்க, என்னென்ன தப்புலாம் பண்ணுவாங்க? மிஸ்கன்செப்ஷன் 1, பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸ உடைக்கிற எனர்ஜி. எனர்ஜின்ற வார்த்தையை கேட்டதும் அது ஏதோ தள்ளுற சக்தி, புஷிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, எனர்ஜினாலே ஏதோ மூவ் ஆகுற மாதிரி தான் தோணும். அது ஒரு ஆக்டிவ் எனர்ஜின்னு நினைப்போம். ஆனா இங்க அது அப்படி இல்லையா? அப்போ இது பொட்டென்ஷியல் எனர்ஜி மாதிரி ஒரு கான்செப்டா? ஒரு சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி குறையும் இல்லையா? அந்த மாதிரி. எக்ஸலண்ட் கனெக்ஷன். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி.
பைண்டிங் எனர்ஜி ஒரு க்ளூ மாதிரி. அது நியூக்ளியான்ஸ ஒன்னா பிடிச்சு வைக்குது. இது ஒரு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஹை பைண்டிங் எனர்ஜின்னா நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்டேபிள், ஒரு ஆழமான கிணத்துல இருக்கிற மாதிரி. அத பிரிக்கிறதுக்கு நாம வெளியில இருந்து அதிக எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, அப்போ பைண்டிங் எனர்ஜினா பிரிக்கிற எனர்ஜி இல்ல, பிணைக்கிற எனர்ஜி. அது ஒரு க்ளூ எனர்ஜி. காட் இட். எக்ஸாக்ட்லி. இப்போ மிஸ்கன்செப்ஷன் 2. நியூக்ளியஸ் உருவாகும்போது மாஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுது. இது நீங்க ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விதான். ஆமா, கெமிஸ்ட்ரியில படிச்ச லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அந்த லா தப்பில்ல, ஆனா அது இன்கம்ப்ளீட். கரெக்ட் ஐடியா என்னன்னா மாஸ் டிஸ்ட்ராய் ஆகல. ஆகலையா? இல்ல, அது E = mc² படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. மாஸ் அண்ட் எனர்ஜி ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். காணாம போன மாஸ் தான் பைண்டிங் எனர்ஜியா மாறி நியூக்ளியஸ்குள்ள லாக் ஆயிருக்கு. அதனால மாஸ் தனியா கன்சர்வ்ட் இல்ல, எனர்ஜி தனியா கன்சர்வ்ட் இல்ல. மாஸ் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. அப்போ the law is not conservation of mass, it's conservation of mass energy. Mass is not destroyed, it is converted to energy. இப்போ crystal clear. பெர்ஃபெக்ட். இந்த கான்செப்ட சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர் சொல்றேன். ஓ, சொல்லுங்க. முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ். ஐரன் 56 இஸ் த நியூக்ளியர் சாம்பியன். Iron 56, the nuclear champion. ஆமா, எல்லா எலிமெண்ட்ஸையும் விட ஐரன் 56க்கு தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகம். அதனால அதுதான் பிரபஞ்சத்திலே மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். நினைச்சுக்கோங்க. இப்போ வேகமா ஒன்னா சேர்த்து கிளாப் பண்ணுங்க. இந்த கிளாப் சத்தம் தான் ரிலீஸ் ஆன பைண்டிங் எனர்ஜி. இப்போ உங்க கைகளை பிரிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க எனர்ஜி செலவு பண்ணணும். This shows that energy is needed to break the nucleus apart. இது நல்லா இருக்கு. ஆக்ஷன் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். செய்யும்போது கான்செப்ட் இன்னும் ஆழமா புரியுது. கடைசியா ஒரு அசோசியேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிராம் மாஸ முழுசா எனர்ஜியா மாத்துனா அது ஹிரோஷிமா பாம்ல வெளிப்பட்ட எனர்ஜிக்கு சமம். 1 கிராமுக்கா? ஆமா, பைண்டிங் எனர்ஜில இதுல ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் மாஸ் தான் எனர்ஜியா மாறுது. ஆனா அதுவே ஒரு நியூக்ளியஸ பிரிச்சு வைக்க போதுமானதா இருக்கு. 1 கிராம்க்குள்ள இவ்ளோ சக்தியா? அப்போ இந்த மாஸ் டிஃபெக்ட்ன்றது ஒரு பிசிக்ஸ் ப்ராப்ளம்ல வர்ற சின்ன கால்குலேஷன் எரர் இல்ல. அதுதான் நட்சத்திரங்களோட சோர்ஸ் கோட். எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு அற்புதமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஒவ்வொரு நொடியும் நம்ம சூரியன் 4 மில்லியன் டன் மாஸ எனர்ஜியா மாத்திட்டு இருக்கு. இந்த மாஸ் டிஃபெக்ட் ப்ராசஸ் மூலமா தான். வாவ். இப்போ உங்க மேல படுற இந்த சூரிய ஒளி சூரியன்ல மாஸ் காணாம போய் எனர்ஜியா மாறுறதோட நேரடி விளைவு. இப்போ இந்த கான்செப்டோட உண்மையான அர்த்தம் புரியுது. இது வெறும் எக்ஸாம்க்கான ஒரு டாபிக் இல்ல. நாம ஏன் இங்க இருக்கோன்றதுக்கான காரணமே இதுதான். அப்சல்யூட்லி. சோ இன்னைக்கு கத்துக்கிட்டது ஒரு 3 பாயிண்ட் சம்மரியா பார்க்கலாமா? சரி. mc² ஃபார்முலா படி பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நியூக்ளியஸ ஒன்னா பிடிச்சு வைக்குது. 3. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், அதாவது BeA, ஒரு நியூக்ளியஸ் எவ்வளவு ஸ்டேபிள்னு சொல்லும். இந்த வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கோ நியூக்ளியஸ் அவ்வளவு ஸ்டேபிள். அயன் 56க்கு இது மேக்ஸிமமா இருக்கும். பெர்ஃபெக்ட் சம்மரி. 3 பாயிண்ட்ஸ்லயும் ஹோல் கான்செப்ட் அடங்கிடுச்சு. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. Hope this was useful. Happy learning.